வணக்கங்கண்ணே, இது கோயம்புத்தூர் மண்ணு. சுமையா சுமந்து பெத்தெடுத்து பேர் வச்சு தாளாட்டி குளிப்பாட்டி வயிறு நம்ப சோறூட்டி கண்ணுக்கழகா துணிமாட்டி காது குளிர சீராட்டி பள்ளிக்கூடம் போகையில பாராட்டி காலேஜுக்கு போகையில ஃபீஸ கட்டி கொஞ்சம் கூட சத்தம் போட மாட்டாங்க நல்லா படிக்காட்டி இப்படி எல்லாம் பெத்து வளர்த்தி ஆளாக்கி அழகு பார்த்த அம்மா கூட கேட்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு நேரத்துக்கு வராட்டி. அது அப்போ. ஆனா இப்போ வரேன்னு சொன்ன டைம்ல இருந்து ஒரு 3 செகண்ட் லேட் ஆயிட்டா போகுது. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்க அப்படின்னு அலாரமாட்டா கத்துவா கட்டிட்டு வந்த சீமாட்டி. இதுக்கு தானா ஊரை கூட்டி தாலி கட்டி உன்னை ஆக்குன பொண்டாட்டி. வீட்டுல ஒரு வெங்காய வேலையும் இருக்காது, ஆனா கண்ணு முன்னாடியே இருக்கணும் நாய்க்குட்டியாட்டா வாளாட்டி. நிம்மதியா இருக்க ஒரு நாளாச்சும் போகணும் அந்த கூமாப்பட்டி. எவ்வளவு ஒரு டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ, அட கண்டிப்பா அரிசி பருப்புலாம் தூக்கிட்டு ஒரு நாள் வரையா. அப்புறம் டேஸ்ட்டுக்கு வேண்டி தக்காளியை போட்டு அரிசியும் பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியும் பருப்போட வரலாறு தெரியாதுவீங்க, நம்பாதீங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகு கருவேப்பிலை வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நேம மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பை போட்டு தாளிச்சு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டு 3 விசில்ட்டு எடுத்தா அதுதான் ஒரிஜினல் அரிசியும் பருப்பு.